கமலின் இந்தியன் 2 படத்தில் ஷங்கர் வைத்த ட்விஸ்ட். ரசிகர்களுக்கு காத்திருக்கும் செம ட்ரீட். வேற லெவல் பிளானா இருக்கே. உலகநாயகன் கமல்ஹாசனின் நடிப்பில் ஷங்கரின் இயக்கத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம்தான் இந்தியன். மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான இப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியளவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்தியன். இதைத் தொடர்ந்து 20 வருடங்கள் கழித்து மீண்டும் இக்கூட்டணி இந்தியன் 2 படத்தின் மூலம் மீண்டும் இணைந்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இந்தியன் 2 படத்தை பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்பு துவங்கப்பட்டது. கமலுடன் இணைந்து சித்தார்த், காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங் என பலர் இப்படத்தில் கமிட் ஆகியிருந்தனர். விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இப்படத்தின் படப்பிடிப்பில் பல எதிர்பாராத சம்பவங்கள் நடந்தது. படப்பிடிப்பு தளத்தில் விபத்து, கொரோனா ஊரடங்கு, தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனரிடையே பிரச்சினை என பல விஷயங்களால் இப்படத்தின் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்தியன் 2 திரைப்படம் கைவிடப்பட்டதாகவே பலர் கருதினார்கள். ஆனால் கமலின் முயற்சியால் மீண்டும் இப்படம் தூசுதட்டப்பட்டு மீண்டும் படப்பிடிப்பு துவங்கி தற்போது முடிவிற்கு வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 என 2 பாகங்களாக இப்படம் உருவாகியிருக்கிறது. இதில் முதல் பாகமான இந்தியன் ஜூலை 2 மாதம் வெளியாகும் என தகவல்கள் வந்துள்ளன. இதைத் தொடர்ந்து இந்தாண்டு டிசம்பர் மாதமே இந்தியன் 3 படத்தையும் வெளியிட படக்குழு முடிவெடுத்துள்ளது. இந்நிலையில் கமல் ரசிகர்களை குஷிப்படுத்தும் வகையில் ஒரு தகவல் தற்போது கிடைத்துள்ளது. அதாவது இந்தியன் 2 படத்துடன் இந்தியன் 3 படத்தின் ட்ரைலரை இணைக்க ஷங்கர் முடிவெடுத்துள்ளாராம். இப்படம் திரையில் திரையிடும் போது கடைசியில் இந்தியன் 3 ட்ரைலரையும் படத்தில் இணைக்க ஷங்கர் முடிவெடுத்துள்ளார். இதன் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் காத்துக்கொண்டு இருக்கின்றது. தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம்தான் இந்தியன் 2. எனவே இப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இந்தியளவில் வசூல் சாதனை செய்யும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.